ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒரஞ்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. என்னென்னு பார்க்குறீங்களா? சமோசா, ஆனியன் சமோசா. அதுவும் டீ கடையிலலாம் நம்ம விரும்பி சாப்பிடுவோம்ல, அந்த ஆனியன் சமோசா தாங்க. இப்போ அது பண்ணுறதுக்கு 1 கப் கோதுமை மாவு, 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். பாருங்கள், 2 ஈக்குவலாக இருக்கணும். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ரவை எடுத்துக்கோங்க, மொறுன்னு இருக்கிறதுக்காக. அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இது நீங்கள் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இப்போ லைட்டாக எண்ணெய் ஊற்றி நீங்கள் அதை ஃபுல்லாக நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுறணும். இது கலந்து விட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைவீங்கள, அதே மாதிரி தாங்க. சப்பாத்தி மாவுக்கு எப்படி நீங்கள் பிசைவீங்களோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் சப்பாத்தி மாவு பதத்தில் நீங்கள் இதை நீங்கள் நல்லா பிணைஞ்சி வச்சிடலாம். இதை வந்து நல்லா பிணைஞ்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ரொம்ப சாஃப்டாக இருக்கணும்னு இல்லை, ரொம்ப ஹார்டாக இருக்கணும்னு இல்லை, ஒரு மீடியமாக நீங்கள் பிணைஞ்சா போதும். பாருங்கள், இந்த மாதிரி சப்பாத்திக்கு எப்படி தேய்ச்சிக்கணும் அதே மாதிரி தான் பிணைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே நீங்கள் மூடி வச்சுட்டு அப்புறம் எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக சேர்த்துக்குங்க. நான் வந்து பெருசாகவே ஒரு உருண்டையாக பிடிச்சிட்டேன், கொஞ்சம் பெருசாக இது பண்ணி அதை கட் பண்ணிக்க போகிறேன். இதை நீங்கள் எந்த அளவுக்கு லேசாக தேய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு சமோசா ரொம்ப சாஃப்டாக வரும். நல்லா லேசாக தேய்க்கணும். ஆனால் தேய்ச்சிட்டு சப்பாத்தி கல்லில் போட்டு நீங்கள் ஒரு தோசை கல்லில் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கீழே எல்லாம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். கீழே 2 நிமிஷம், மேலே 2 நிமிஷம்னு சொல்லி ஒரு 4 நிமிஷம் போதும் இது வேகிறதுக்கு மொத்தமாகவே. லைட்டாக இது ரொம்ப ஃபுல்லாக வேக வேண்டாம், பாதி அளவு வெந்துச்சுன்னா போதும். இப்படி எடுத்துருங்க. ஏன்னா அந்த நம்ம முக்கோண சைஸில் மடிக்கும்போது கிளியாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம மடிக்கிறது. பாருங்கள், இப்போ இது கரெக்டாக வெந்துருச்சு. இப்போ இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பக்குவம் மட்டும் போதும், பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த சப்பாத்தி மாதிரி நம்ம தேய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை நீங்கள் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணணும். கத்தி யூஸ் பண்ணிக்கிங்க இது கட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிங்க. இந்த மீதமாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் சேர்த்து வைங்க, நமக்கு யூஸ் ஆகும். பாருங்கள், நான் 4 பக்கமும் கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிட்டேன். இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை 2ஆக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பப் செய்கிறதுக்காக ஒரு ஷீட் மாதிரி இது ஒரு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், அழகாக கிழிஞ்சு வரும். இது வந்து நீங்கள் ரொம்ப இந்த மாதிரி கத்தி போட்டால் மட்டும்தான் இது இந்த மாதிரி வரும். மற்றபடி நம்ம மடிக்கும்போது இது நல்லா பிரியாமல் அப்படியே இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஷீட் நீங்கள் தயாரித்து வச்சுக்கோங்க. இந்த மிச்சமானதையெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சமோசாக்குள்ளே வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதைத்தான் நாங்கள் சமோசாக்குள்ளே வைக்க போகிறோம். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், இந்த சப்பாத்தியோட மிச்சம் இருக்கிறதும் நம்ம போடும்போது. இப்போ இதை நீங்கள் சமோசா எப்படி ரெடி பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு இதை லாஸ்ட்டில் இந்த மாதிரி கவர் பண்ணிக்கிங்க. இதுக்குள்ளே நம்ம இந்த ஆனியன்ஸ் எல்லாம் வந்து இதுக்குள்ளே நம்ம வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த ஆனியன் எல்லாம் நம்ம இதுக்குள்ளே வச்சிடலாம். இதுக்குள்ளே வச்சுட்டு இதை நீங்கள் அப்படியே ஃபோல்டு பண்ணிங்கன்னா போதும், சமோசா ரெடிங்க. அப்படியே நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சமோசா ரெடி ஆகிடும். இப்போ இதை ஒட்ட வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, லைட்டாக அந்த மைதா மாவு இருக்கு இல்லையா, இல்லைன்னா கோதுமை மாவு கூட எடுத்துக்கோங்க. நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை லைட்டாக தண்ணியில் இது பண்ணி வச்சுருக்கேன், பேஸ்ட் மாதிரி. அதை இப்படி வச்சு நீங்கள் ஒட்ட வச்சிங்கன்னா ஃபோல்டு ஆகிடும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எல்லாத்தையும் நம்ம மடித்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லா பக்கம் இந்த மாதிரி கொஞ்சம் இதாக இருந்துச்சு அப்படின்னா எல்லா பக்கமும் நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிங்க. அவ்வளோதாங்க சமோசா. ரொம்பவே ஈஸியான ரெசிபி. நான் எல்லாமே வந்து இதே மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுட்டேன் சமோசாக்கு. இப்போ நான் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். இந்த எண்ணெய் காஞ்சதும் மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 4 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் பொரிச்செடுங்க. அப்போ தான் உள்ளேயெல்லாம் நல்லா வேகும். சூப்பரான சமோசா ரெடி. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கானையும் போட்டு வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.